ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி க்ளே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் தோட்டத்தில் உள்ள மண்ணை எடுத்துக்கோங்க, அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நான் ஒரு வாளி வச்சு அதில் ஒரு கிளாத்தை வந்து பின் பண்ணி இப்படி ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி இப்படி நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அது மேலே வந்து தேவையில்லாத கல், இலை, குச்சிலாம் இருந்தால் அதில் தங்கிடும். நல்லா மெல்லிசாக உள்ள மண் மட்டும் நமக்கு கீழே வந்து தண்ணியோடு சேர்த்து இறங்கிடும். பாருங்கள், இறங்கிடுச்சு. இப்போ தேவையில்லாத நம்ம எடுத்து போட்டுடலாம். அடியில் நமக்கு கிடைச்ச தண்ணி அண்டு அந்த களிமண்ணை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அது என்னாகும், மேலே தண்ணி வந்து மேலே வந்துடும், அடியில் வந்து க்ளே வந்து அடியில் செட்டில் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே வச்சிங்கன்னா தண்ணி மேலே தங்கினதும் அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் மேலால் கீழே ஊற்றிட்டு வேறு ஒரு வாளி எடுத்து வேறு ஒரு கிளாத் நான் கட்டியிருக்கேன். இப்போது வேறு ஒரு வாளியில் நம்ம வந்து இப்போ செட்டிலான அந்த இதை வந்து ஊற்றுறோம். இதுக்கு முன்னாடி நான் அடியில் வந்து மணல் போட்டுட்டேன். எதுக்கு மணல் போட்டேன்னா அந்த தண்ணியை மட்டும் மணல் வந்து உறிஞ்சிரும், மேலே வந்து நமக்கு க்ளே மட்டும் தனியாக கிடச்சிரும். ஸோ இதை வந்து அப்படியே வச்சு ஒரு நாள் நைட் வச்சுருங்க. பாருங்கள், மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மணல் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. மேலே வந்து நமக்கு க்ளே வந்து இது இன்னும் ஈரமாக தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நான் இதை வெயிலில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டோன்னா அந்த நல்ல களிமண் பதத்துக்கு நம்ம கிடச்சிரும். இப்போ நான் எடுத்து தரையில் வச்சுட்டேன், நல்ல வெயிலில் வச்சுட்டேன். இப்போ பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஈரமெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்து வெயிலில் காஞ்சு நம்ம கரெக்டாக களிமண் பதத்துக்கு வர வரைக்கும் பெரட்டி விடணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த களிமண்ணை வச்சு தான் நான் விநாயகர் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நீங்கள் பாருங்கள். இந்த தடவை வீட்டிலே நீங்கள் களிமண் இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம எடுத்ததை இப்படி கவரில் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை